திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதொரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வண்ணுருவானாய் போற்றி, பராயத்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருவாசக ஞான வேள்வியில நாம் தொடர்ந்து திருச்சதகம் என்கிற இந்த பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மணிவாசக பெருமான் மிக உயர்ந்த பதவியிலே இருந்தவர். மிக உயர்ந்த பதவி. அதாவது பாண்டிய நாட்டிலே அரசனுக்கு அடுத்ததாக சொல்ல போனால் சமயத்திலே அரசன் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியிலே இருந்தவர் மணிவாசக பெருமான். அதாவது பணி செய்கிற காலம், பிறகு ஓய்வு, பிறகு பணி, ஓய்வு அப்படி கிடையாது அவர்களுக்கு. நம்ம டியூட்டியில் இருந்தோம்னா பணியில் இருப்போம், ஓய்வு சாயந்தரம் ஆனால் ஓய்வு, அதுக்கப்புறம் இரவு உறக்கம், அப்புறம் அடுத்த நாள் திரும்ப பணி, அப்படித்தானே நம்ம இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவருக்கு அப்படி ஒரு ஓய்வுன்னு தனியாகவே கிடையாது. எப்பவுமே அரசன் கூட ஓய்வு எடுக்கலாம், ஆனால் அமைச்சர் ஓய்வு எடுக்க முடியாது, முதலமைச்சர் ஓய்வு எடுக்க முடியாது. இந்த நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படி ஆயிப்போச்சேன்னு கேட்டா நான் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்ப நமக்கு ஓய்வு இருக்கு, பணி இருக்கு, ஓய்வு இருக்கு, பணி இருக்கு, ஓய்வு இருக்கு. சில சமயம் பணியே ஓய்வா இருக்கும். எத்தனை பேருக்கு பணி பணியாவே இருக்கும், பணியே ஓய்வா இருக்கும். சில பேர் ஓய்வு குறைச்சல அருந்து பணி இருக்கும். இப்படித்தான் நமக்கெல்லாம் இருக்கும். ஆனா இப்படி பணியும் ஓய்வுமா இருக்கிற நமக்கே பெருமானை நினைக்க நேரம் இல்லைங்கிறோம். யோசனை பண்ணி பாருங்க. நமக்கு பெருமானை நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை, திருக்கோயில் போறதுக்கு நேரம் இல்லை, நல்ல நிகழ்வுகள் இருக்குமானால் அதில் கலந்து கொள்வதற்கு நேரம் இல்லை.
இல்லை பெரும்பான்மையோர் அப்படிதான் பதில் சொல்றாங்க. என்னங்க வள்ளி எப்படின்னா நேரம் இல்லை சார் வரல, அப்படிதான் சொல்றாங்க. நேரம் இருந்தால் வரக்கூடியது சிவ வழிபாடு, நல்ல நேரம் இருந்தால் வரக்கூடியது சிவ வழிபாடு. அதுதான் நமக்கு நல்ல நேரம் இருந்தா நமக்கு சிவ வழிபாடு வரும். இப்ப அவருடைய வரலாற்றை சொல்லுகிற பெரும்பற்ற புலியூர் நம்பியினுடைய திருவிளையாடலாகட்டும், அது 13ஆம் நூற்றாண்டு. நம்ம பரஞ்சோதியார் 17ஆம் நூற்றாண்டு. அப்புறம் வாதவூரடிகள் புராணம்னு கடவுள் மாமுனிவர் எழுதினாரு. எல்லாருமே மணிவாசகருடைய வரலாற்றை எழுதுகிறார்கள். அந்த வரலாற்றை அவர்கள் எழுதுகிற பொழுது கொஞ்சம் விவரங்கள் முன்னும் பின்னுமாக இருக்கின்றன. சில விவரங்கள் அவங்க தந்தது இவங்க தரல, இவங்க தந்தது அவங்க தரல, அப்படி இருக்கு. ஆனா எல்லாருமே ஒப்புக்கொண்ட ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, அவர் பாண்டிய நாட்டு முதலமைச்சர். அதுல யாருக்கும் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அவர் பாண்டிய நாட்டினுடைய முதலமைச்சராக விளங்கினார். அது ஒண்ணு எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு விஷயம். ரெண்டாவது ஒப்புக்கொள்ளுகிற விஷயம், அவருக்கு திருப்பெருந்துறையில தான் பெருமானுடைய அந்த திருக்காட்சி கிடைச்சது அப்படிங்கிறது எல்லாருமே ஒப்புக்கொள்ளுகிற விஷயம். மூணாவது, அவர் குதிரை வாங்க போனார் அப்படிங்கிற விஷயமும் எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிற விஷயம். குதிரை வாங்க போனார், ட்ரெஷரியிலிருந்து பணம் எடுத்துக்கிட்டு பாண்டிய மன்னனிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு குதிரை வாங்குவதற்கு போனார். எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிற செய்தி தான். இது எல்லாமே ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அதில் எந்த ஒரு மாறுபாடான கருத்தும் இல்லை. அப்ப முதலமைச்சர் என்று சொல்லக்கூடியவரும் அவருடைய பணியினுடைய அந்த பலுவையும் அந்த ஒரு நிலையும் பார்க்கிற பொழுது, அவருக்கு சிவபெருமான் மேல இவ்வளவு பக்தி விளைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது அதை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப அவருக்கு சிறுபோதிலிருந்தே பக்தி இருந்தது. அதனால அமைச்சரானதுக்கு அப்புறம் பக்தி செய்வதற்கு அவருக்கு நேரம் இருந்திருக்கணுமே. பூஜை பண்றதுக்கு கூட நேரம் இருந்திருக்குமான்னு தெரியல. அப்படியெல்லாம் அந்த உரிய காலத்தில் அந்த உரிய நேரத்தில் உரிய செயல்பாடு செய்வதற்கு வாய்ப்பு அமையணும் இல்லையா? இப்ப நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தால், நாம் நம்முடைய தாயும் தந்தையுமோ அல்லது நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்களோ நம்ம திருக்கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அவங்க கூட கோயில் போயிருப்போம், நம்ம சாமி கும்பிட்டுருப்போம், சுற்றி வந்திருப்போம், சுண்டல் சாப்பிட்ருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம் அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு. ஆனால் திருமுறைகளையும் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் எல்லாம் படித்த பிறகு இப்ப நாம திருக்கோயில் போகிற அந்த ஒரு அணுகுமுறை இருக்கிறது, அப்ரோச், அது வித்தியாசமா இருக்கணும். அது வித்தியாசமா இருக்கணும். அல்லது அப்படி ஒரு நீங்க திருக்கோயிலுக்கு போறது, திருக்கோயிலில் வழிபாடு செய்வது, திருக்கோயிலில் பூசையில் கலந்துகிறது, திருக்கோயில் விழாக்களில் கலந்து கொள்வது, இப்படியெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா சரி. ஒருவேளை நாம தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரியான நூல்களை எல்லாம் படித்து நாம் உணர்ந்ததுக்கு பிறகு நமக்கு கோயில் போகிறதுக்கோ அல்லது வழிபாட்டில் கலந்துக்கிறதுக்கோ
அப்படி வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அப்படி இருக்க முடியுமா சார்னா, இப்ப பாருங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் அதைத்தான் சொல்றாங்க. படிச்சுட்டு இருந்த காலத்துலாம் பக்கத்திலேயே தான் சார் இருந்தேன், அந்த சிதம்பரத்துக்கு பக்கத்தில் தான் சார் படித்தேன். இன்னும் சில பேர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான் சார் படித்தேன். ஒரு தடவை கூட கோயிலுக்கு, நடராஜர் கோயிலுக்கு போய் நல்லபடியாக பார்க்கல. எங்கள் அப்பா ஒரு தடவை வந்தார், அவர் கூட போய் பார்த்தேன், அவ்வளோதான் இல்லை. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு வந்ததுக்கப்புறம் நடராஜருக்கும் போது உடம்பே சிலுக்குது, சிதம்பரம்னா உடம்பே சிலுக்குது. ஐயோ, அப்பெல்லாம் போகாமல் இருந்துட்டேனே இல்லையா? இருக்குமா இல்லையா? அந்த கோயிலுக்கு, இந்த சிதம்பரம் கோயில போய் நம்ம சரியா பார்க்காம பக்கத்திலே இருந்திருக்கோமே அப்படின்னு வருத்தப்படுகிறவர்கள் இருப்பார்கள் அல்லவா? வெள்ளிநல்லூர்ல இருந்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, சுந்தரருக்கு கிருபாபுரீஸ்வரர் அருள் செய்த இடமாவே. சார், நான் பஸ்ல தினம் அந்த ரூட்டு வழியா தான் சார் போவேன், திருவெண்ணநல்லூரை கடந்து தான் போவேன். அங்க ஒரு பெரிய காலேஜ் இருக்காங்க, அந்த காலேஜில் நான் படித்தேன். இப்போ சொன்னதுக்கே சொல்கிறேன், நானா சொல்லல, நான் அங்கே போயிருந்தப்போ என்கிட்ட சொன்னது. அதை கடந்து போ, நீங்கள் சுந்தர வரலாறு சொல்லுகிற பொழுது இந்த திருவெண்ணநல்லூரையும் கிருபாபுரீஸ்வரையும் சொல்லும் போது, அடடா நம்ம தினம் அதை பார்த்தோமே, போகாமல் இருந்துட்டவன், வீட்டுக்கு போலியா? அங்கதான் சுந்தரருக்கு தரிசனம் கொடுத்தாரா? அம்மா எப்பறம் தரிசனம் கொடுத்தாராமே அப்படின்னு நினைப்போமா இல்லையா? அந்த மாதிரி நினைப்போம். நமக்கு அந்த ஏக்கம் வரும். எப்ப வரும் அந்த ஏக்கம்னு சொன்னா, தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகளை படித்து உணர ஆரம்பிக்கிற பொழுதுதான் வரும். அதை படிக்கல வச்சுங்க, அமெரிக்கா போனாலும் இங்க இருந்தாலும் கழுதுதான். அது என்ன மாறவ போகுது? என்ன நீங்க சொல்றீங்க? இங்க இருந்தாலும் அது கழுதுதான், அது அங்க போனாலும் கழுதுதான், பேப்பர் திங்கும், அவ்வளவுதான். ஆனா இங்க இருந்து போன கழுத குதிரையா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அது அந்த திருமுறைகள் செய்கிற மாற்றம். அவங்க எல்லாரும் திருமுறைகள் அவர்கள் கற்கிறார்கள், படிக்கிறார்கள், அதுக்குன்னு சங்கம் வைத்திருக்கிறார்கள். முற்றுவதல் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எல்லாம், தேவாரம் முற்றுவதல். அப்ப ஏங்குகிறார்கள். இதை விட கூத்து என்னன்னு கேட்டா, அவங்க யாராவது தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து மாயவரம் பக்கத்துலேருந்து வந்தா அவங்கள பார்த்து, அப்படின்னா நீங்க தினம் சிதம்பரம் போலாம்ல, அவன் சிதம்பரத்தை எட்டி கூட பார்த்துருக்க. இவங்களுக்கு அவங்க தஞ்சாவூர் மாயவரம் உடனே கும்பகோணம்னா, அப்படின்னா நீங்க சிதம்பரம் அடிக்கடி சிதம்பரம் போலாம், வாரம் ஒரு தடவை போலாமே, சனி ஞாயிறு என்ன பண்றது, போயிட்டு வரலாமே அப்படின்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, நான் என்னையே கூட எடுத்துக்கிறேன், ஏன் மற்ற கழுதிக்கு போகணும்? திருச்சிரபுரத்துல படித்து கொண்டிருந்த காலத்துல மலைக்கோட்டைக்கு போகிற பொழுது நடந்தது சொல்லணும்ல, மாறி சொல்ல முடியாது இல்ல, உண்மையை சொல்லணும். மலைக்கோட்டைக்கு போறதுன்னு சொன்னா, மலைக்கோட்டைன்னா உச்சி பிள்ளையார்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். மலைக்கோட்டைன்னு சொன்னா உச்சி பிள்ளையார் அப்படின்னு. ஆனால் மலைக்கோட்டை என்று சொல்லுவது அது உண்மையிலேயே திருச்சிரபுரநாதரை குறிக்கின்ற, தாய்மானவரை குறிக்கின்ற மலை என்பது அப்ப தெரியாமே போயிடுச்சு. மலை ஏறுவோம், ஏறினவுடனே அந்த மலையை ஏறினவுடனே ஒரு இடத்துல ஒரு பைஃபர்கேஷன் போட்டிருப்போம், ஒரு இடத்துல மட்டும் ஒரு கேட்டை போட்டு வச்சிருப்போம். இந்த வீணா போன அறநிலையத்துறை இருக்கு பாருங்க, அதுல இருந்து ஒரு வீணா போனவனை அங்க உட்கார வச்சிருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இப்படி போனா காசு, இப்படி போனா காசு இல்லைன்னு இது சொல்றதுக்குன்னு உட்கார்ந்துருப்போம் ஒருத்தன். அதாவது மலைக்கோட்டை மேல ஏறி பிள்ளையரை பார்க்க போனா காசு, தாய்மானவரை பார்க்க போனா காசு இல்லை, ஃப்ரீ அப்படிமா. அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க.
இந்த பக்கம் அந்த டிக்கெட்டு காசு கொடுத்துட்டு இந்த பக்கம் பிள்ளையார பார்க்கறதுக்கு மேலே ஏறிடும். எத்தனையோ நாள். அப்புறமா நமக்கு திருமுறை ஈடுபாடு வந்தது, திருமுறையை பேசுகிறோம். அப்போ நான் யாராவது ஐயா எந்த ஊர் அப்படின்னா, நான் திருச்சிராபுரம். திருச்சிராப்பள்ளி. அடட, அப்போ தாய்மானவரை தினம் தரிசனம் பண்ணியிருப்பீங்களே. எனக்கு சொரே இருக்கும். தாய்மானவரை இங்கே வந்ததுக்கு அப்புறம் கூட போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்து 1-2 தடவை. அதுக்கப்புறம் அந்த அன்பு பெருக, நன்றுடையானே தீயதிலானே நரைவெள்ளேறு ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூரை என் உள்ளம் குளிருமே அப்படின்னு ஞானசம்பந்தர் பதிகத்தை படிச்ச உடனேதான் உணர்வே வந்தது தாய்மானவர் மேல எனக்கு, உண்மையிலேயே. அப்ப நல்லா என்ன தெரிகிறது என்று சொன்னால், குழந்தைகளுக்கு வீட்டில் சிறுபோதில் இருந்த திருமுறைகளை அறிமுகப்படுத்தணும். தேவாரம் படிக்க வைக்கணும், தேவாரத்தை படிக்க வைக்கணும். அதெல்லாம் பண்ணாம போயிட்டேனே அப்படின்னு வருந்துறோம். ஆனா நாம வருந்துறது நியாயம். மணிவாசகர் வருந்துறார். மணிவாசகர் வருந்துறார். என்ன வருந்துறாருன்னா, நான் நூல்கள் கற்கின்ற ஆசிரியரிடம் பாடம் கற்கின்ற அந்த பருவத்தில் அந்த சிவன் கோயிலுக்கு போகிறதும் வழிபாடு செய்கிறதும், அப்புறம் நல்ல ஆசிரியர்களை அணுகி பாடம் கேட்கறதும், உயர்ந்த பாடம் கேட்கறதும், சிவபூஜை செய்கிறதும், இதெல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதெல்லாம் செய்யலை. ஆனால் இப்போ முதலமைச்சராக வந்த உடனேயே இப்போ உணர்வு பெருக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வருத்தமாக இருக்கு. அதை செய்ய முடியலங்கிற வருத்தம் மட்டும் இல்லை, அப்போவே செய்யாமல் போனேனே, அப்போ செய்யாமல் போனேனே, அது செஞ்சிருக்கலாமே. அப்ப எவ்வளவு டயம் இருந்தது. கோயிலுக்கு போயிருக்கலாம், கோயிலை தூய்மைப்படுத்தி இருக்கலாம், கோயிலுக்கு வேண்டிய பணிகளை செஞ்சிருக்கலாம், தொண்டு செஞ்சிருக்கலாம், கோயிலுக்கு வேண்டிய தொண்டு செஞ்சிருக்கலாம். எத்தனையோ தொண்டு செய்திருக்கலாம், செய்யலையே. இப்ப ஆசை இருக்கு, ரொம்ப போய் செய்யணும்னு ஆசை இருக்கு. ஆனா இப்ப என்னவா இருக்காரு, முதலமைச்சரா இருக்கிறார். இறைவனையே நினைத்து கொண்டு இருக்கிற நேரம் அதிகமா இருக்கு. அப்ப கொஞ்சமா இருந்தது. இப்ப இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிற நேரம் அதிகமா இருக்கு. எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரம். ஐயோ, அப்ப அதை செய்யாம போனேனே அப்படிங்கிறார். ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்புருதேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான் திருவடிக்கே ஆமாறு உன் திருவடிக்கே ஆமாறு அகம் குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான். புத்தேளின்னா தேவர்கள் அர்த்தம். தேவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே புத்தேளிர் கோமான். புத்தேளிர் கோமான் உன் திருவடிக்கே ஆமாறு அகம் குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சமர விரைகின்றேன் சதுராலே சார்வானே என்று வாய்ப்பு கிடைக்கிற பொழுது சிவத்தொண்டை செய்து விடுக. சிவத்தொண்டும் சிவபூசையும். சிவபூசையில 2 பகுதி இருக்கு, 2 பகுதி.
வழிபாடு என்று சொல்லுகிற பொழுது வழிபாட்டிலே 2 பகுதி இருக்கு. அந்த 2 பகுதியையும் இதுல சொல்லுகிறார். ஒரு பகுதி என்ன அப்படின்னு கேட்டா, நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். இந்த தொண்டு சிவத்தொண்டு, திருக்கோயிலுக்கு செல்லுதல். தூகேன் என்று சொன்னால் திரு அழகிடுதல் அர்த்தம். தூகேன் என்று சொன்னால் திரு அழகிடுதல். அந்த திரு அழகிடுதல் என்பதை திருக்கோயிலை தூய்மை செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, முதலமைச்சராக இருக்கிறவர் போய் கோயிலை தூய்மை செய்ய முடியுமா? விடுவாங்களா? அவன் பாஞ்சு பிடிங்க ஆளுக்கு ஒரு குச்சியை எடுத்துருவான். அதுல இத சொல்லுங்க, நீங்க கூட்டணும் அவ்வளவுதானே. அப்படி நில்லுங்க, கூட்டுற மாதிரி நில்லுங்க, நாங்க ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிறோம், நாளைக்கு தினத்தந்தியில போட்டுறோம். நின்னு ஒரு போட்டோவை போட்டு பண்ணிட்டா போகுது. நான் அந்த திரு அழகை எடுத்து திருக்கோயிலை தூய்மை செய்திருக்க வேண்டாமா? அந்த திருக்கோயிலை தூய்மை செய்திருக்க வேண்டாமா? கோயிலை தூய்மை செய்யணும். தூயேன் என்கின்றார். பிறகு என்ன சொல்லுகிறார்? மெழுகேன், மெழுகுதல். இந்த மெழுகுதல் என்று சொல்லுவது மெழுக்கும் கிட்டு என்பார். மெழுகுங்கிறது சாணத்தை கரைச்சி அந்த பல பேர் வர இடம். அதனால அந்த காலத்தில் இன்செக்டிசைடுன்னு பேர் அதுக்கு, இந்த கிருமி நாசினி. அதுக்காக அதை அங்கே மெழுகுவார்கள். அது காஞ்சதுன்னா அது இப்போ அது தேவையில்லை. மெழுகுதல் எல்லாமே மொசைக்கல்லாவும் எல்லாமும் கிரனைட்டாகவும் போட்டுக்கிட்டாங்க. இப்போ அதில் போய் அதை வேண்டிய இல்லை, மாப்பிங் தான் அது இல்லையா, மாப்பிங் அப்படிதான். அதனால அது தேவையில்லை. இப்போ கூட்டுறது வேணும். தூகேன் மெழுகேன். அடுத்தது சொன்னார் கூத்தாடேன் அப்படிங்கிறது. கூத்தாடேன், அந்த கூத்தாடுதல் என்று சொல்லுகிறது அவுட் ஆஃப் ஜாய், அவுட் ஆஃப் ஜாய். சரி, உண்மையிலேயே கூத்தாடுதல் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கூத்தாடுதல் அதை பார்த்தாலே மகிழ்வாகும். அப்படித்தான் அந்த கூத்தாடுதல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது போலவும் இருக்கிறது. எப்படின்னா, இந்த குழந்தை திடீர்னு கூத்தாட ஆரம்பிக்கும் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்னவோ ஒரு மகிழ்ச்சி வந்துடும். அது தத்தைக்கா புத்தைக்கான்னு காலை மேலே தூக்கி கையை மேலே தூக்கி இப்படி அப்படி, அது யாரும் ஆடுன்னு சொல்லி தந்திருக்க மாட்டோம், அது பாட்டுக்கே அதுக்கு தோடி ஆடும். ஏன் ஆடுதுன்னு சொன்னா, அது தன்னை மறந்து மகிழ்ச்சியில் ஆடுகிறது. நான் தன்னை மறந்து மகிழ்ச்சியில் ஆடவில்லையே என்று சொல்லுகிறார். தன்னை மறந்து அந்த மகிழ்ச்சியில ஆடுதல் பெருமான்ட்ட. இந்த திருக்கோயில்ல இதையெல்லாம் செய்யணும். திருக்கோயில்ல அதெல்லாம் நான் செஞ்சிருக்க வேண்டிய காலத்துல செய்யல. இப்ப செய்ய முடியுமா? இப்ப செய்கிறார்கள் அடியார்கள். அதை பார்க்கிற பொழுது ஆஹா, இதை நாம செய்திருக்கலாமே என்று தோன்றுகிறது. இதை நாம செஞ்சிருக்கலாமே, நாம கூட்டி பெருக்கி இருக்கலாம். இந்த பணி சிவப்பணி, சிவத்தொண்டு எவ்வளவு உயர்ந்த சிவத்தொண்டு என்று சொல்லுகிற பொழுது, அப்ப இதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதை நம்முடைய அப்பர் சுவாமிகள் தானே அதை உழவார பணி என்று சொல்லி நமக்கு அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். உழவார பணி என்று அமைத்திருக்கிறார். அந்த உழவார பணியினால எவ்வளவு பெரிய சிறப்பு கிடைக்கும் என்று சொல்லுகிற பொழுது, உழவார பணி செய்கிறவர்கள் அவர்களுக்கு மாசு போக்குகிற தன்மை வந்துவிடும் என்று குறிப்பிடுகின்றார். உழவாரம் செய்கிறவர்களுக்கு மாசு போக்குகிற தன்மை அவர்களுக்கு வந்துவிடும் அப்படின்னார். ஏதாவது ஒரு உழவாரம் திருக்கோயில்ல ஏதாவது ஒரு திருப்பணி அதை சுத்தம் செய்யறது, இந்த மாசு போக்குகிற தன்மை அவர்களுக்கு தாமாக வந்துவிடும். இதை நான் சொல்லல, பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்லுகிறார். பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்லுகிறார், திருஞான சம்பந்த பெருமானுக்கு
திருவழிமலையில் வாசி உள்ள காசு கொடுக்குறாரு, இவருக்கு வாசி இல்லாத காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அவரு மடத்துல சீக்கிரமா நடக்குது இப்போ சமையல், இங்க சீக்கிரமா நடக்கலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். போறவங்களை பார்த்து தன்னுடைய பணியாட்களை பார்த்து கேட்கிறார். மடத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்கிறார், ஏன் லேட் ஆகுது? அந்த மடத்துல சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டு போயிட்டு இருக்காங்க, இந்த மடத்துல இப்பதான் அதை பத்தி இப்ப இலைய போடுறாங்க, என்ன விஷயம் அப்படின்றார். அது ஒண்ணும் இல்லைங்க சாமி, நம்ம காசு கொஞ்சம் லேட்டா எடுத்துக்கிறாங்க, அப்பர் காசை டக்குன்னு எடுத்துக்கிறாங்க, நம்ம காசை லேட்டா எடுக்கிறாங்க, ஏன் தாமதமா எடுக்கிறாங்க, என்ன விஷயம்? அது என்னவோ கொஞ்சம் மாத்து கம்மியா, அதுல மாத்து நல்லா இருக்குங்கிறாங்க. அதனால நமக்கு வாசி உள்ள காசு வருது, அவருக்கு வாசி இல்லாத காசு வருது. ஞானசம்பந்தர் யோசிக்கிறார், சிவபெருமான் அப்படி கொடுக்கக்கூடியவரா அப்படின்னு முதல்ல யோசிக்கிறார். சிவபெருமான் அப்படி கொடுக்கக்கூடியவரா இல்ல. இப்ப நம்ம கூடவே ஒருத்தர் இருக்கிறார், நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கல, இன்னொருத்தருக்கு ஒரு சிறப்பு கிடைக்குதுன்னா நமக்கு உடனே பெருமான் இப்படி போரவஞ்சகம் பண்றாருன்னு தான் நமக்கு தோணும். ஏன் நமக்கு சிறப்பா கொடுக்கல, அவருக்கு சிறப்பா கொடுத்திருக்காரு அப்படின்னு தானே தோணும். ஆனா அவர் எவ்வளவு கான்பிடன்ஸ் பாருங்க சிவபெருமான் மேல. அவர் நினைக்கிறார், அப்படி ஒருத்தருக்கு வாசி இல்லாத காசு ஒருத்தருக்கு வாசி உள்ள காசு கொடுக்க மாட்டாரே பெருமான், அந்த மாதிரி கொடுக்க மாட்டாரே அப்படின்ட்டு யோசிக்கிறார். அப்ப இது சப்ளை எண்டில் ஏதோ இல்லை, டெலிவரி எண்டில் தான் ஏதோ இருக்கு. அவரு கொடுக்கும் போது அது 2 காசு ஒரே காசு தான். ஆனால் என்ன ஆகுது, நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் அந்த காசை கையால எடுத்த உடனே அது தொண்டால் பெரும் காசாம், அதனால அவருடைய குற்றம் நீங்கி போய் விடுகிறது அப்படின்னார். திருநாவுக்கரசர் தொண்டால் பெரும் காசாம்னார். அப்ப இந்த உழவாரம் செய்கிறவர்களுக்கு மாசு நீக்கும் தன்மை வந்துடும், அதை சொல்லுகிறார். அதை உழவாரத்தை நம்முடைய மணிவாசக பெருமான் குறிப்பிட்டு சொல்லுகிறார், உழவாரத்தை பற்றி சொல்லுகிறார். தூகேன் மெழுகேன் என்று குறிப்பிடுகின்றார். புத்தேளிர் கோமான் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன். சரி, கோயிலுக்கு மலர்கள் புனைந்து தரலாம் அல்லவா, அதுவும் தந்தவன் அல்ல. பூமாலை புனைந்து எத்தேன் புகழ்ந்து உரையேன். திருமுன்பாக நின்று நமக்கு பெருமானிடம் விண்ணப்பம் செய்வதற்கோ அவரை வேண்டுவதற்கோ நமக்கு நேரம் குறைவாக போய்விடுகிறது. இப்ப நம்ம திருக்கோயில்ல சன்னதி முன்னாடி நம்மளை எவ்வளவு நாள் நிக்க வைப்பாங்க. பிரபலமான கோயிலா இருந்தா நகரு நகருன்றவங்க, அந்த பக்கம் நகர், ஏன்னா எல்லாரும் பார்க்கணும். நாம் அவருக்கு முன்னால நின்று அவரை பெருமானி அந்த உள்ளத்திலே வைத்து புகழ்ந்து உரைத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். பூமாலை புனைந்து ஏத்தேன். பூமாலை புனைந்து ஏத்தேன் என்று சொல்லுகிற பொழுது மலர்களை எடுத்து தொடுத்தல் தான் புனைதல் அர்த்தம். மலர்களை கொய்தல், தேர்ந்தெடுத்தல், கொய்தல், பிறகு தொடுத்தல், அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்துதான் புனைதல்னு பேரு. புனைதல் என்று சொன்னால் இப்ப சோறாக்கினார்னா என்ன அர்த்தம்? அரிசியை எடுத்து கல்லெல்லாம் பொறுக்கி உமியெல்லாம் எடுத்துட்டு அதை களைஞ்சி அதை சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உல வச்சு அதுக்கப்புறம் அதை போட்டு, இதான சோறாக்குதல். அப்ப பூமாலை புனைதல்னா இத்தனையும். பூமாலை புனைதல்னா மலர்களை கொய்தல், தேர்ந்தெடுத்து கொய்தல். புனைதல் அது மாலையாக தொடுத்தல், அந்த மாலையை கொண்டு போய் சிவபெருமானுக்கு சூட்டுதல்.
சூட்டுகிற பொழுது நாமாலையும் சூட்ட வேண்டும், பாமாலையும் சூட்ட வேண்டும், பூமாலையும் சூட்ட வேண்டும். அதனால்தான் புகழ்ந்துரையேன் என்று சொல்லுகிறார். வெறுமன வாய் மூடி மௌனமாக நாம் இருக்கக்கூடாது இல்லையா? 5 எழுத்து ஜீவனுக்குத்தான் பாவம், அது ஒன்றும் செய்ய முடியாது. 6 எழுத்தா இருக்கும்போது வாயை திறந்து பாடலாமே, வாயை திறந்து மொழிகளினாலே துதிக்கலாம். துதித்தல் என்பது மிக முக்கியம். ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்புருகேன், பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான், நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன், கூத்தாடேன் கூத்தாடேன், பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிர் கோமான். சரி, இதெல்லாம் பண்ணல, பரவாயில்ல, அகம் குழையலாம் அல்லவா? அகமும் குழையல, அன்பும் உருகல. குழைதல் என்பது நெகிழ்தல், உருகுதல் என்பது ஓடுதல். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. குழைதல் என்பது நெகிழ்தல், உருகுதல் என்பது ஓடுதல். அது குழைந்து ஓடணுங்கிறாரு. கண்ணீர் பெருகி, அகம் குழைந்து கண்ணீர் பெருகி ஓட வேண்டும். எதுக்கு? உன் திருவடிக்கே. அதனாலதான் முதல்ல போட்டார். திருக்கோயிலுக்கு போகிறார், அகம் குழைகிறார், அன்பு கொண்டு உருகுகிறார், பூமாலை புனைகிறார், ஏத்துகிறார், திருக்கோயிலை தொண்டு செய்கின்றார், கூத்தாடுகின்றார், எல்லாவற்றையும் செய்கிறார். எதுக்குன்னாரு? ஆபீஸ்ல ப்ரமோஷன் வர வேண்டும் என்பதற்காக இல்லையா? அதுக்காக எடுத்தவனே போட்டார், உன் திருவடிக்கே ஆமாறு. இத்தனையும் எதுக்கு செய்யணுமா? அவருடைய அருளையும் அன்பையும் பெறுவதற்குத்தான் இத்தனையும் செய்யணும். உன் திருவடிக்கே ஆமாறு, உன் திருவடியை பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துல, வேறு எந்த எண்ணமும் இல்லை அதுல. ஆக என்னால அதை செய்யல இதை செய்யலன்னா எதுக்காகன்னாரு? உன் திருவடிக்கே ஆமாறு, அதுதான் முக்கியம். அதனாலதான் அதை எடுத்தவனே சொன்னார், நான் அகம் குடைவதும் அன்பு கொண்டு உருகுவதும் பூமாலை புனைதலும் ஏத்துதலும் புகழ்ந்துரைத்தலும் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் என்று இந்த செயல்களை செய்யாது விட்டாலும் இவற்றையெல்லாம் செய்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், செய்யவில்லையே என்று வருந்துவதற்கு என்ன என்று கேட்டால், இவற்றையெல்லாம் திருவடிப்பேற்றை பெறுவதற்காகவே செய்தல் வேண்டும். ஆனா என்ன செய்கிறோம்? இந்த திருவடியை சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காகவே இவற்றை செய்ய வேண்டும். ஆனா அருளை பெறுவதற்கு நமக்கு காலம் இருக்கிறது என்று கருதி கொண்டிருக்கிறோம். சாமாரே விரைகின்றேன் இல்ல, ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே வருகிறது. நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்புகேன், பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன், நின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன், சாமாரே விரைகின்றேன் சதுராலே. அது ரொம்ப அழகா போட்டாரு. சாமாரே விரைகின்றேன் சதுராலேன்னாரு. சதுராலே சாமாரே விரைகின்றேன். மிக மிக சாமர்த்தியமாக வாழ்வதாக நினைத்து கொண்டு இருக்கிறான். எல்லாம் சாமர்த்தியமா, இதுல இருந்து என்ன வரும், அதுல இருந்து என்ன வரும், இதை எப்படி கொடுக்கலாம், அதை எப்படி செய்யலாம், இதை எவ்வாறு செய்யலாம் என்று கணக்கு செய்து
வாழ்க்கையை மிகவும் கெட்டிக்காரத்தனமாக செய்வதாக நினைத்துக் கொண்டு இறந்து போகிற நாள் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணராமல் கெடுகிறான். அதான் சதுராலேன்னாரு இல்லையா. கெட்டிக்காரத்தனம் எதுன்னு சொல்லுவாங்க? கெட்டிக்காரத்தனம் பிராக்டிக்கலா பேசுவோம். எது கெட்டிக்காரத்தனம்? சுதாரிக்கிறது எது கெட்டிக்காரத்தனம் என்று கேட்டால், எது கேட்டால் காரியமாத்தான் கடவுளை கூட வழிபாடு செய்யணும். காரியமாத்தான் ஒருத்தரை பார்க்கணும், காரியமாத்தான் ஒருத்தரை பேசணும், காரியமாத்தான் ஒருத்தர். அதே போல காரியமாகத்தான் கடவுளை கூட. திங்கக்கிழமை கோயில் போனா என்ன பலன்? செவ்வாய்க்கிழமை போனா என்ன பலன்? புதன்கிழமை போனா என்ன பலன்? திங்கக்கிழமை போனால் செல்வம் சேரும், செவ்வாய்க்கிழமை போனால் ஞானம் பெருகும், புதன்கிழமை போனால் வலிமை வரும். இல்ல நான் திங்கக்கிழமையே போறேன், இது ரெண்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா. ஞானம் எப்போ வேணா வரும், செல்வம் வருமா ஐயா? அப்படியா? இது என்ன கேள்வி? ஒரே வார்த்தை தாங்க போட்டாரு, ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தையை போட்டு சதுராலேன்னாரு. சதுராலேன்னா நீ தான் கெட்டிக்காரன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறிய அப்படின்னாரு. கெட்டிக்காரத்தனமாக வாழ்ந்து நீங்க சொல்லுங்க, முதலமைச்சரா இருக்கிற அவரு முதலமைச்சர் பதவியில இருந்து கொண்டு அவரு செய்யறது எப்படி? அதை விட்டுட்டு கோயில் கோயிலா போறாராம். என்னது? சேக்கிழார் கூட அப்படித்தானே, 63 நாயன்மாரை எழுதுறேன்னு உடனே ரிசைன் பண்ணிடுறேன்ட்டாரு, போஸ்டர் ரிசைன் பண்ணிடுறேன்ட்டாரு. மணிவாசகரும் அப்படிதான், வேணாம் நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டார். அப்படித்தானே கெட்டிக்காரத்தனங்கிறது. இதே இப்ப 60 வயசு 65 வயசு வரைக்கும் நம்ம கொஞ்சம் சுதாரிப்பா இருந்துட்டு அதுக்கு மேல சாமி விட்டா சாமி என்ன வேண்டாம் சொல்லிடும். நான் 60 வயசுக்கு மேல வர சாமி, 60 வயசுக்கு மேல எல்லா தொண்டையும் செய்யற சாமி. இவங்க 2-3 தொண்டு சொல்லியிருக்காங்க, திருக்கோயில் தொண்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் செஞ்சிடற சாமி 60க்கு மேல அப்படின்னா சாமி வேண்டான்னு சொல்ல போறாரு. அப்படின்னு அவன் ரொம்ப சதுராலே அப்படின்னாரு. ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக இருப்பது. அப்பா நீ அந்த கெட்டிக்காரத்தனத்தை உனக்கு அவர் சாமி வேணான்னா சொல்ல போறாரு அப்படின்னு நீ கேட்கிற. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க, எந்த காலத்தை முன்னிட்டும் உன்னுடைய இறுதி நாள் தள்ளி வைக்கப்படாது, அது அங்கேயே தான் இருக்கும். அந்த கதவு நீ அங்க போய் முட்டிக்க வேண்டியது, நின்ன வேண்டியது. அதை மாற்ற முடியுமா? ஐயோ நான் லேட்டா கிளம்பிட்டேன், அதனால எனக்கு கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் தள்ளி வச்சுங்கன்னா இந்த எல்லா தொண்டையும் செஞ்சிருவேன் அப்படின்னா நடக்குமா? அது சொல்லுவோம். அப்பருக்கு நடந்தது, நம்மெல்லாம் லோயர் ஆச்சு, நமக்கெல்லாம் எப்படி நடக்கும்? அவருக்கு 70 வயசுல வந்தாரு, போச்சுன்னாரு. போச்சு 70 வயசு வந்தவர் தவிக்கிறாரு. ஐயோ குயில் இருக்க காக்கை பின் செல்வனானேன் செல்வேன் ஆயினேன்னாரு. இப்படி போயிட்டேனே, வீணா போயிட்டேனேன்னாரு. ஆனா அவரு எப்படியோ மேக்கப் பண்ணிட்டாரு, அவருக்கு அந்த திறம் இருந்தது, அவரு மேக்கப் பண்ணாரு. ஏன்னா அவருக்கு உத்தியோகம் கிடையாது, ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது, என்ன சம்சாரம் கிடையாது, மாமனார் கிடையாது, மாமியார் கிடையாது, வேற கிடையாது, பேத்தி கிடையாது. நினைச்சாரு பிடிச்சிட்டாரு. நம்மளால முடியுமா? அதனால நம்ம அது வரைக்கும் தள்ளி போடக்கூடாது. அதனால மணிவாசகர் ரொம்ப உறுதியா சொல்லுகிறார், உழவாரம் செய்தல் வேண்டும், திருக்கோயிலுக்கு தொண்டு செய்தல் வேண்டும் என்று திருவாசகத்தில் வலியுறுத்துகிறார். திருக்கோயிலுக்கு தொண்டு செய், உன்னால முடிஞ்ச தொண்டை செய், சிவபூசைக்குரிய தொண்டை செய், அகம் குழை,
அன்பினால் உருகு, ஆனால் எல்லாவற்றையுமே சிவனை பெறுவதற்காகவே செய். சிவனை பெறுவதற்காக செய். இதெல்லாம் ஏன் செய்யற? நீ ஏன் கோயிலுக்கு போற? நீ ஏன் இவ்வளவு வழிபாடு செய்யற அப்படின்னு கேட்டா, நான் சிவனை பெறுவதற்காக இதை செய்கிறேன் என்றுதான் நம்ம பதில் இருக்கணும். வேற எதுவும் தேவையில்லை நமக்கு. வேண்டேன் விழிச்செல்வம். பெருமானுடைய அந்த திருவடி வேண்டும் என்று சொன்னால் சிவமே வேண்டும் என்கிற நினைப்பில் அதை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். அந்த வார்த்தை சதுராலே சார்வானே என்று சொல்லுகிறார். சார்வானே என்று சொன்னால் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் சார்பாக விளங்குகிறவன் அவன். எல்லா உயிருக்கும் எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாக விளங்குகிறவன், சார்பாக விளங்குகிறவன் சிவபெருமான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே. வான் மண், வான் மண் அப்படின்னாரு. வானமும் நிலமும் ஆகாசமும், நிலமும் ஆகாசமும் பஞ்சபூதங்களை சொல்லுகிற பொழுது நிலமும் ஆகாசமும் சொல்லி வழி காற்றாகி ஒளி சூரிய சந்திரர்கள் ஒளியாகி சூரியனும் சந்திரனும் ஒளி செய்கின்றான். வானாகி நிற்கின்றான், மண்ணாகி நிற்கின்றான், வழியாகி நிற்கின்றான், ஒளியாகி நிற்கின்றான். அதனாலதான் சைவ சித்தாந்தத்தில் சிவபெருமானுக்கு அஷ்டமூர்த்தம் என்று சொல்வார்கள். 8 மூர்த்தங்கள். அதில் 5 பூதங்கள், 2 சுடர்கள், ஈயமானன் என்று சொல்லக்கூடிய ஆன்மா. இந்த 8லையும் விளங்கி தோன்றுவான். அந்த 8ஐத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஒளி. வானாகி மண்ணாகி வழியாகிங்கிறது 5 பூதம், ஒளியாகிங்கிறது 2 சுடர், உயிராகி ஆன்மா. அவன் இல்லாத பொருளே கிடையாது. சர்வ வியாபகம். அவனுடைய வியாபகம் சர்வ வியாபகம்னே சொல்லப்படும். அந்த வியாபகம். இப்ப நம்மள ஏகதேசம், எல்லாமே ஏகதேசம், ஆன்மாவும் ஏகதேசம் தான். எது உள்ள விடுறோ அது முழுக்க பரவி இருக்கும். இந்த உடம்பு முழுக்க அது பரவி இருக்கு, ஏகதேசமாக இருக்கு. பெருமான் சர்வ வியாபகம். சர்வ வியாபகம் என்று சொல்லக்கூடியது எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எப்பொழுதும் நிற்கக்கூடியவன், இது வழங்கக்கூடியவன். அதுதான் சர்வ வியாபகம்னு பேர். சர்வ வியாபகம் சிவபெருமான் ஒருவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். உயிருக்கு வியாபியம் தான் சொல்ல முடியும், வியாபகம் சொல்ல முடியாது. உயிருக்கு வியாபியம் என்றுதான் சொல்வார்கள். அது முத்தி காலத்திலே சிவபெருமானிடம் வியாபித்து விளங்கும். அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு முழுக்க அதை அனுபவிக்கிற பொழுது அதை அனுபவிக்கும். எந்த ஒன்றையும் நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய முழுமையிலும் நாம் கலந்திருக்க வேண்டும். அப்படிதான் சிவத்தில வியாபியமாக நாம் கலந்திருப்போம். அப்படி சிவமானது 5 பூதங்களாகவும் 2 சுடர்களாகவும் அந்த 5 பூதங்களினுடைய காரியமாக விளங்குவது இந்த ஊன் என்று சொல்லக்கூடிய உடம்பு. உடம்பு என்று சொல்லுவது பஞ்சபூத காரியங்கள், தாத்வீகங்கள் என்று அதற்கு பெயர். பஞ்சபூத காரியம்.
மண்ணு காரியமாகுது, நீர் காரியமாகுது, காற்று காரியமாகுது, தீ காரியமாகுது, ஆகாசம் காரியமாகுது. இப்படி காரியமாகிறது உடம்பு. அப்படி இந்த உடம்பானது காரியமாகிற இந்த உடம்பிலும் அவன் விளங்குகிறான், இந்த உயிருக்கும் ஆதாரமாக விளங்குகிறான். இப்ப உயிருக்கு ஆதாரமாக விளங்குகிற பொழுது உயிர் உடம்புக்கு ஆதாரமாக விளங்குகிறது. உடம்புக்கு ஆதாரம் உயிர், உயிருக்கு ஆதாரம் சிவம். இப்ப நான் ஒன்று உதாரணம் சொல்லுகிறேன். இப்ப இதுல நீர் இருக்கு. இந்த நீருக்கு எது ஆதாரம்? கஷ்டமான கேள்வியா? உள்ள நீர் இருக்கு. நீருக்கு எது ஆதாரம்? டம்ளர் தான். டம்ளருக்கு யாரு ஆதாரம்? நான் தான் ஆதாரம். நான் தான் ஆதாரம். விட்டாதான் தெரியும் இல்லையா? இப்ப நீருக்கு ஆதாரம் டம்ளர், டம்ளருக்கு ஆதாரம் நானு. நீருக்கு ஆதாரம் டம்ளர் என்பது பொய் தோற்றம், நீருக்கு நான் தான் ஆதாரம் என்பது உண்மை தோற்றம். அதுபோல உடம்புக்கு நான் தான் ஆதாரம் என்பது பொய் தோற்றம். உண்மையிலேயே இந்த உடம்புக்கும் உயிருக்கும் ஆதாரமாக உள்ளே சிவம் இருக்கிறது. அதுதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்குகிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், இது உயிர், உள்ள இருக்கிறது உடம்பு, அந்த உடம்பு இது உயிர், இது சிவம். உதாரணத்துக்காக சொல்றேன், இது சிவமானது உயிரை தாங்க, உயிர் உடலை தாங்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் அது உண்மை. ஆகையினால எல்லாவற்றிலும் வியாபகமாக கலந்து அவன் விளங்குகிறான். ஆனால் எல்லாவற்றிலும் கலந்து விளங்குகிறான் என்பது இந்த பொருள்களுக்கு தெரியாமல் போகலாம், பஞ்சபூதங்களுக்கு தெரியாமல் போகலாம், நிலத்துக்கு தெரியாம போகலாம், நீருக்கு தெரியாம போகலாம். நீரை போய் உனக்கு யார் ஆதாரம்னு கேட்டால் அது என்ன சொல்ல போதா என்ன? அதுக்கு தெரியாம போகலாம். நெருப்புக்கு ஆதாரம், சூரியனுக்கோ சந்திரனுக்கு ஆதாரம் என்று தெரியாமல் போகலாம். ஏன்னா அவையெல்லாம் அசித்து ஜடம், அவற்றுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் உயிர் இருக்கிறதே அது சித்தாச்சே, அதுக்கு எது ஆதாரம் என்று தெரியாமல் போகலாமா? உயிருக்கு தெரியணுமா வேண்டாமா தனக்கு எது ஆதாரம்னு? ஆனா என்ன ஆச்சரியம், அது என்ன சொல்லுதான், எனக்கு ஆதாரம் நான் தான். அப்படிதான் நான் எனது என்று கூத்தாடுகிறதா, யான் எனது என்று கூத்தாடுகிறது என்றார். இது கூத்தாடுறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டா, கூத்தாடுறதுக்கு யாரு காரணம் அப்படின்னு கேட்டா, பெட்ரோல் போட்டு வச்சா பையன் வண்டியை தூக்கிட்டு ஓடிடுவான் இல்லையா? பசங்கிட்ட எல்லாம் பெருமையாக காட்டுவான், வண்டிடா அதுடா இதுடா, நீ வாடா அங்கே இங்கே வாடாம்மா. அப்பா பெட்ரோல் போட்டு வச்சிருந்தா தான் தெரியும். அப்புறம் பெட்ரோல் தீர்ற மாதிரி இருந்தால் வீட்டில் கொண்டு வந்து வச்சிருவான். என்னடா காலையில் தான் போட்டேன், இல்லைப்பா கடைக்கு மட்டும் தான் போயிட்டு வந்தேன், கடைக்கு போயிட்டு வந்தது 5 லிட்டரடா அப்படின்னு. அப்ப பையன் வந்து நான் எனது என்று அவன் கூத்தாடுகிறான். உண்மையிலேயே பெட்ரோல் போடுறது அவங்க அப்பா, அதுபோல எனர்ஜி தருது சிவபெருமான். ஆனா இவன் ஆடுறான், கூத்தாடுகிறான், நான் எனது என்று கூத்தாடுகிறது உயிர் அப்படின்னார். உயிர் நான் தான் செஞ்சேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் போனேன் அப்படி என்று சொல்லுகிறது. அப்படி இந்த உயிருக்கு அந்த தனது தலைவனை தெரிந்து கொள்ளக்கூடிய பிரஜை இல்லாமல் இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதைத்தான் சொல்லுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லுகிறார், தம்மானை அறியாத சாதியார் உளரே சடை மேற்கொள் பிறையானை. தம்மானை அறியாத சாதியார் உளரே. தம்மானை அறியாதுன்னா தம் தலைவனை அறிந்து கொள்ளாத சாதி ஒன்று உண்டு என்று சொன்னால் அது இந்த மனுஷ ஜாதி தான். விடை மேற்கொள்வீர்தன் கைமாவின் ஊரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை எம்மான் தன் அடிக்கொண்டென் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலானாயேன் எம்மானை எரிகடில
வீரட்டான துறைவானை இறைபோதும் இகழ்வன் போல் யானே என்று சொல்லுகிறார். தம்மானை அறியாத சாதியார் உளரும் யான் எனதென்றவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை கூத்தாட்டுவாயை. அவன் நிக்கிறான், இது ஆடுது, அவன் உட்கார்ந்தா இது படுத்துறோம், அவ்வளவுதான். யான் எனது, இது என்னது, இது என்னது என்று சொல்லுகிறார். இது என்னது, இது என்னது, இது என்னதுங்கிறான். வானத்திலிருந்து நிலத்திலிருந்து நீரிலிருந்து எல்லாமே அவருதுரா, எதிரா ஒண்ணுது, நீ ஒண்ணுதுன்னு எங்க இருந்து நான் சொல்லிக்க முடியும்? ஆல் ப்ராப்பர்ட்டி ஓன்டு பை லார்ட் சிவா. எதை எடுத்து பார்த்தாலும் அதுல திஸ் இஸ் ஃபுல்லி ஓன்டு பை லார்ட் சிவா அப்படின்னு தான் இருக்கும். அதுல எல்லாத்திலையும் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் சிவத்துக்கே சொந்தம். நம்ம அதை மறந்துடக்கூடாது. எந்த பொருளை சிவத்துக்கு கொடுத்தாலும் அந்த பொருளை, நம்முடைய பொருளை கொடுக்கிறோம், அவருடைய பொருளை எடுத்து திரும்ப அவரோட ஒப்படைக்கிறோம் தான் நினைக்கிறோம், இல்லையா? தேங்காய் உடைக்கிறோம்னா யாரு விட்டு தேங்காய்? அந்த தேங்காய் தென்னை மரம் வளர்ந்த நிலம், அந்த நிலத்துக்கு பாய்ஞ்ச நீர், அந்த தேங்காய் எல்லாமே வருது. சார் காசு கொடுத்து வாங்கல, சும்மா வாங்கல சார். காசு எங்கேருந்து வந்தது உனக்கு? உடம்பு உழைப்புலேருந்து. உடம்பு உழைப்பு யாரு கொடுத்தது? உடம்பு யாரு கொடுத்தது? உழைப்பு யாரு கொடுத்தது? எல்லாமே அவர் கொடுத்தது. சுத்தி கத்தி எல்லாத்தையும் பார்த்தா ஆல் எவ்ரிதிங் ஓன்டு பை ஹிம். அதனால தான் அவரு எதை எடுத்து எந்த பக்கம் வச்சாலும் கவலைப்படுறது இல்லை. அவரு அதை எடுத்து அந்த பக்கம் வச்சால் எல்லாம் அவருடைய ப்ராப்பர்ட்டியில தானே இருக்கு, இல்லைங்களா? அவருடைய இடத்துல தானே இருக்கு. ஒரு ஒரு வீட்டை வாங்கி இது என்னதுன்னு சொன்னா சொல்லிட்டு போ, சொல்லு. அதனால இன்னொருத்த வரான், அதை வாங்கிட்டு இது என்னதுங்கிறான், சொல்லிட்டு போ. எப்படி இது இங்கதான் இருக்க போகுது, நீ மட்டும்தான் கிளம்பி போவ, அது இங்கதான் இருக்கும். என் இடத்த விட்டு அது போவாது, இல்லையா? அது அண்ணா நகரா இருந்தாலும் என் ஏரியா தான், சைதாப்பேட்டையா இருந்தாலும் என் ஏரியா தான், திருவொற்றியூரா இருந்தாலும் என் ஏரியா தான், திருச்சியா இருந்தாலும் என் ஏரியா தான், ஏன் ஏரியா தான். நீ என்ன எங்க போய் விடுதுன்னு சொல்லி போறேன், ஒண்ணுதுன்னு சொல்லிக்க, கொஞ்ச நாள் சொல்லிக்க, சந்தோஷமா சொல்லிக்க. ஆனா அவர் தானே அதுக்கு ஓனரு, அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை உணர்ந்துட்டா. அதனாலதான் சாமி அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. எங்க எடுத்துட்டு போயிடுவான் நீ கவலைப்படுற? இங்கதான் இருக்க போறான், இல்லையா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய், உண்மையுமாய் இன்மையுமாய். இது அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். சைவ நெறியில நிற்கிறவர்களுக்கு அவன் வானாக நிற்கிறான், அவன் நிலமாக நிற்கிறான், நீராக நிற்கிறான் என்று எல்லா இந்த உண்மை யாருக்கு தெரியும்? சைவ நெறியில நிற்கிறவர்களுக்கு தெரியும். சைவ நெறியில நில்லாதவர்களுக்கு இன்மை அது இல்லை, அவனுக்கு தெரியாது. அவன் இது என்ன, இந்த நிலம் இருக்கிறது, நீர் இருக்கிறது, அது என்னுடையது, அவருடையது, இவருடையது என்று சொல்லுவான். அவனுக்கு சிவபெருமான் இன்மையாக இருக்கிறான். ஆனால் சிவநெறியில நிற்கிறவர்களுக்கோ ஐயோ இது சாமியோடது, இது சாமியோடது. எதை பார்த்தாலும் அதை பார்த்து ஈசனுடைய ஒரு அருளின் வெளிப்பாடாக பார்க்கிறது. அது சிவநெறியில நிற்கிறவர்களுக்கு தானே வாய்க்கும். ஒரு மலர் மலர்ந்தால், ஒரு நல்ல இசை இசைத்தால், கடல் பெருக்கெடுத்து வருவதை பார்த்தால், எல்லாத்தையும் பார்க்கிற பொழுதும் சிவநெறியில் நிற்கிறவர்கள் எல்லாவற்றிலும் சிவபெருமான் இருக்கின்றான். அதனாலதான் இருநிலனாய் தீயாய் என்றெல்லாம் அப்பர் பெருமான் சொல்லுகிறார். அதிலே கலந்து விளங்குகின்றான். எல்லாம் அவனுடையது, எல்லாம் அவனுடையது என்கிற நினைப்பு வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் சிவநெறியிலே நிற்கிறவர்களுக்கு உண்மையாக உள்ள பொருளாக விளங்குகிறான், அல்லாதார்க்கு இல்லாத பொருளாக விளங்குகிறான். இதுல எல்லாவற்றிலும் சிவம் கலந்திருப்பதை நாம் உணர்கிறோம். அந்தந்த பொருள்களிலே அந்தந்த பொருளாக பிரபஞ்சத்திலே அவன் கலந்திருக்கிறான்.
பிரபஞ்ச பொருள்களிலே எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கிறான். எல்லா பொருள்களிலும் கலந்திருக்கிற விதம் அவருடைய பெருமை மிகச்சிறந்த பெரிய பெருமை. எல்லா பொருளையும் கலந்திருக்கிறான் என்று சொன்னால் எல்லா பொருளும் ஒன்று போல அளவா இருக்க வேண்டும் இல்லையா? எல்லா பொருளையும் சிவபெருமான் இருக்கிறான், எல்லா பொருளும் ஒன்று போல அல்லவா இருக்கணும். நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவேன். உதாரணமா நான் ஒருத்தர் அழைச்சிருக்கிறாங்க சாப்பிட்றதுக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அங்கே போயிருக்கிறேன், ரொம்ப அன்போடு அழைத்தாரல, ஐயா வீட்டுக்கு வந்து சாப்பிடணும், அதனால என்ன வரேன் அப்படின்ட்டு போகிறேன். எனக்கு வீட்டில் தடபுடலாம் சாப்பாடு ரெடி ஆகுது, தடபுடலாம் சாப்பாடு ரெடி ஆகுது. எனக்கு ஐயா வராங்க சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுங்கன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக இருக்கணும் சாப்பாடு செய்துருவோம். அருமையாக சாம்பார் வைக்கிறாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் கம கமங்குது. அது சாம்பார் இறக்கி வைக்கிற நேரத்தில் ஒரு பிடி சர்க்கரை எடுத்து அதில் உள்ள போட்டு ஸ்பெஷலாக இருக்கணும். விளம்பழ ரசம் தூக்குது வாசனை, இறக்கி வைக்கும் போது ஒரு பிடி சர்க்கரை, அதுல பாவக்காய் வறுவல், அதுல ஒரு பிடி சர்க்கரை, எல்லாம் ஸ்பெஷலா இருக்கணும். ஐயாவுக்கு அறிகிற எல்லாத்திலையும் ஒரு பிடி சர்க்கரை. மோர்ல கூட ஒரு பிடி சர்க்கரை. உருளைக்கிழங்கு வறுவல், சாப்பாடு இலையை போட்டு சாதத்தை போட்டு புத்துருக்கு நெய் விட்டு சாம்பாரை விட்டு பிசைஞ்சு ஒரு வாய் வச்சா என்னவா இருக்கும்? இனிப்பா இருக்கும். ஆனா இது இவ்வளவு இனிப்பா இருக்க, சரிட்டு காயாவது ஒன்று தொட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கறி, பாவக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு கறி எடுத்தா அது இனிக்குது, பாவக்காய் கறி எடுத்தா அது இனிக்குது. இந்த வம்பே வேணாம், ரசம் ஊத்திருங்கன்னா அது எல்லாத்துக்கும் மேல இனிக்குது. சரி, இப்ப புரிஞ்சுட்டீங்களா? எல்லாத்திலையும் சர்க்கரையை போட்டா எல்லாமே இனிக்குது. அப்ப சிவம் எல்லா பொருளையும் கலந்திருந்தா எல்லாமே சிவமயமா, எல்லாமே அந்த ஒரு மாதிரியாத்தானே இருக்கணும், ஒரே மாதிரியாத்தானே இருக்கணும் அப்படின்னு. இப்ப பிளாஷ்பேக் திரும்பவும் அங்க திரும்பவும் சாப்பாடுக்கு போயிருக்கிறேன். சாப்பாடு ஸ்பெஷலா பண்றாங்க, சாம்பார் ஊத்துறாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், சும்மா கம்ம கம்ம கம்மன்னு வாசனை, அருமையா இருக்கு. சாம்பார் 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 மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் ரசம், விளாம்பழ ரசம், ரொம்ப அருமையா இருக்கு. அப்புறம் கொஞ்சோண்டு மோர் குழம்பு, அதுவும் எல்லாம் உருளைக்கிழங்கு கறி, பாவக்காய் எல்லாம் சாப்பிட்டேன். இப்ப நல்ல கவனமா கேட்கணும். அத்தனை பொருள்களிலும் இப்ப ஒரு பொருள் போட்டிருக்காங்க, உப்பு. இப்ப எல்லா பொருள்களிலும் சர்க்கரை போட்டா சர்க்கரை தன்னை காட்டியது. இப்ப எல்லா பொருளும் என்ன போட்டிருக்காங்க? உப்பு போட்டிருக்காங்க. உப்பு தன்னை காட்டாமல் பொருளின் இயல்பை காட்டும். அதுபோல் சிவம் எல்லா பொருளையும் கலந்து தன்னை காட்டாமல் பொருளின் இயல்பை காட்டிக் கொண்டு இருக்கிறார். அதனாலதான் பாவக்காய் போன வருஷம் வரைக்கும் கசந்தது சார், இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது சார் அப்படின்னு நான் சொல்றாங்க. இல்ல, அந்தந்த பொருள் அந்தந்த இயல்புல இருக்கிற. பாவக்காய் எடுத்து கசப்பா இருக்கும்போது சுவாமி கசப்பு வடிவத்திலே இருக்கிறான். பெரியவங்க எல்லாம் ஒண்ணு ஏற்படுது. அந்தந்த பொருளுக்கு அந்தந்த தன்மை கொடுத்தது யார்? அந்தந்த தன்மையோடு விளங்குவதற்கு யார் அப்படின்னு கேட்கிற பொழுது எல்லாவற்றிலும் எல்லாமாகவும் இருக்கிறான் சிவபெருமான். எனவே அந்த சர்வ வியாபகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாமியை குறிப்பிடுகின்றார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். அவன் அங்கே இருக்கிறது உண்மை, ஆனால் இல்லாமல் இருப்பதும் உண்மை. பெருமான் இங்கே எல்லா இடத்திலும் இருக்கிறான். பார்ப்பவருக்கு உணர்வுகின்றவர்களுக்கு அவன் விளங்குகிறான். அதுல நாம ஒரு ஒரு சாமின்னு ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம சாமின்னு கும்பிடுறோம். இன்னும் குழந்தை பக்கத்துல இருந்து என்ன வெறும் படம் தானே வச்சிருக்கிற, வெறும் கல் தானே வச்சிருக்கிற, வெறும் சிலை தானே வச்சிருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த குழந்தைக்கு அது தெரியல, அது உணர்வு இல்லை இல்லையா? நமக்கு தெரியுது அது உணர்வுண்டு. ஒரே உயர் தான் போகுது.
230 வோல்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருக்கு, வெறும் ஒயர் தானே அப்படின்னு கேட்குறான். அது பிடிச்சி பார்த்தாதப்பா உனக்கு தெரியும் அது வெறும் ஒயரா. அந்த ஒயரை பார்க்கிற பொழுது இதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கு என்று சிவநெறியில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். இதில் சிவம் ஏந்திருக்கிறது என்பது சிவநெறியில் இருக்கிறது. அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறான், மற்றவர்களுக்கு உணர்வற்றவர்களுக்கு இன்மையாக இருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த உண்மையுமாய் இன்மையுமாய் இருக்கக்கூடிய அந்த பெருமானை அவன் அவரவரை கூத்தாட்டுவானாக. எல்லாருடைய இயக்கத்திற்கும் சிவபெருமான் தான் காரணம். உலகம் இயங்குதலும் ஆன்மா உடம்புக்குள்ளே இயங்குவதும் இந்த இரு இயக்கங்களுக்கும் பொறுப்பேற்கின்றவன் சிவபெருமான். அதான் அவனுக்கு அந்த கூத்தாடுகின்ற அந்த திருக்கோலம் நம்ம சமயத்துல மட்டும்தான் இருக்கு இல்லையா? திருக்கூத்தாடுகிற திருக்கோலம் யாருக்கு இருக்கு? நம்ம சிவபெருமான் வரும். வேற எந்த சாமியாவது ஆடுற மாதிரி எங்கேயாவது? நம்ம சாமி ஒண்டிதான் அப்படி கூத்தாடுகின்ற. அது ஏன் அப்படின்னா உன்னை ஆட வச்சிட்டு இருக்கவன் நான்டா அப்படின்னு காட்டுகிற அந்த குறியீடு சைவத்துல மட்டும்தான் உண்டு. நார்த்துல போனா கூட நடராஜர் பார்க்க முடியாது, சவுத்துல தான் பார்க்க முடியும் நடராஜர். அப்படி ஒரு அண்மையான அந்த கான்செப்ட் திருக்கூத்து செய்கின்ற. அதனாலதான் சொன்னார் அவரவரை கூத்தாட்டுவானாகி என்று சொல்லுகிற பொழுது அவரவரை ஆட்டுகின்ற கூத்தனைன்னு அர்த்தம். அவரவரை ஆட்டுகின்ற கூத்தனை. இவன் ஆடுகிறான், அதனால ஆடுகிறது. யான் எனதென்றவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. நான் என்ன சொல்லி வாழ்த்துறதுங்கிற அவருடைய பெருமையை நான் என்ன சொல்லி வாழ்த்துவது? அவருடைய பெருமை மிக உயர்ந்த நிலையிலே கலந்திருக்கிற நிலையிலே சொல்லுகிறதா அல்லது கலந்திருக்கிற நிலையை பற்றி பேசுவதா? கலந்த நிலையை பற்றி பேசுவதா கறந்த நிலை பற்றி பேசுவதா? எதை பற்றி நான் பாடுவது? என் சொல்லி வாழ்த்துவனே, என்ன சொல்லியும் வாழ்த்துதல் நிறைவடையாது என்பது. அவருடைய பெருமையை நாம் நம்முடைய வார்த்தைகளினாலே சொல்லி நிறைவு செய்து விட முடியாது. பெருமானுடைய புகழ் முழுக்க சொல்லி முடித்து விட்டார்கள் என்று நாம் சொல்ல முடியுமா? எல்லா புகழும் சொல்லி ஆகிவிட்டது, இனிமேல் சொல்லுவதற்கு ஏதும் இல்லை என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? தேவாரம் முழுக்க, திருவாசகம் முழுக்க, திருவிசைப்பா முழுக்க, திருமந்திரம் முழுக்க, பெரிய புராணம் எல்லாம் பாடி பார்த்தாச்சு. இன்னும் அதுக்கப்புறம் தாய்மானவர் என்ன, குமரகுருவரர் என்ன, எல்லாரும் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அது நிறைவடைகிறதா என்ன? நிறைவடையாது. அதனால அது எப்ப போனாலும் அது நம்மால முழுமையாக இன்ன தன்மையல் என்று அறிவொன்னா எம்மான்னாரு அவர் சொல்லுகிறது. அது பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானே பின்னையன் பிழையை பொறுப்பானே பிழையலாம் தவிர பணிப்பானே இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் அப்படின்றார். பக்கத்தில் இருந்து திருநீர் கொடுத்தவர் அவரே சொல்லுகிறார். இன்ன தன்மைன்னு தெரியாதுப்பா அவரு. இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் என் சொல்லி வாழ்த்துவனே, நான் என்ன சொல்லி அவனை வாழ்த்துவது ஏற்றுவது என்று அதனை சொல்லுகிறார் இல்லையா? இப்ப அது இப்ப இந்த பசங்கள்லாம் அவங்க அப்பாவோட பெருமையை பேசுவாங்க, அவங்க அப்பா பெருமையை பேசுவான். அது அவனுக்கு எவ்வளவு லெவல் போகுமோ அந்த லெவலுக்கு தானே அவன் அப்பா பெருமையை பேசுவான் இல்லையா? அவனுக்கு அவனுடைய அறிவு எல்லாம் எவ்வளவு தூரம் போகுமோ அவ்வளவு தூரம் தான் அவன் அவங்க அப்பா பெருமையை பேசுவான். அதனால இன்னொருத்தன் அதே மாதிரி அவங்க அப்பா பெருமையா அவனுடைய அறிவு எல்லாம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் பேசுவான். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தந்தையினுடைய பெருமையை பேசுவோம். உண்மையிலேயே அவர்கள் பேசுகிற பெருமையினுடைய அளவு அல்ல, அது அவர்கள் தெரிந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள். அதுபோலத்தான் நாமும் நம்முடைய தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பெருமையை சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே தவிர நமக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோமே தவிர அது உண்மையான அளவு அது அல்ல அவருடைய பெருமையின் அளவு. அதனால என் சொல்லி வாழ்த்துவனே,
என்று கூறுகின்றார். வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி, சூழ்ந்து மதிதரம் உடலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பறுத்திடுவான் ஞானும் உன்னை பரவுவனே. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், மனம் நின்றால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி வாழ்த்துவான். தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வாழ்த்துகிறார்கள், வணங்குகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த வாழ்த்தி வணங்குறத ரொம்ப ஒரு என்ன சொல்றது அற்பமாக சொல்லுகிறார். வானவர்கள் இவ்வளவு சுகம் அனுபவிக்கிறார்கள், இவ்வளவு சுகம் அனுபவிக்கிறார்கள். இந்த சுகத்திற்கு மேலானது சிவபெருமானுடைய ஆனந்தம் என்று கருத தெரியாமல் இந்த சுகத்தை விருத்தி செய்வதற்கே திரும்ப திரும்ப சிவபெருமானிடம் போய் நிற்கிறார்களே என்று கூறுகிறார். நாம கூட நமக்கு தேவைக்காக போய் நிற்கிறோம், தேவை முடிந்தது பிறகு இனிமே எந்த தேவைக்கும் வரமாட்டேன் ஜாமின்னு சொல்ல தெரியணும். இனிமே எந்த தேவைக்கும் வரமாட்டேன் ஜாமி, இந்த தேவைக்காக வந்த நீ செய்து கொடுத்துட்ட, இனிமே எனக்கு தேவை நீ தான் அப்படின்னு சொல்லி அது நிற்கணும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னு வந்து நிற்கணும். இது வென்றது, அது முடிஞ்சப்புறம் அதை வென்றது, அது முடிஞ்சப்புறம் அதை வென்றது, இப்படியே வேண்டிக் கொண்டே போகிறது. என்னைக்கு அது முடிவுக்கு வரும்? வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான், தாம் வாழ்வது. அதை விட இன்னொன்னு சொன்னார், அடுத்தவனெல்லாம் வந்து தன்னை வாழ்த்தணும்னு நினைப்பானாம், இதுக்காக வேண்டுவான். தக்ஷன் அவ்வளவு காலம் தவம் இருந்தான், சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தான். சிவபெருமான் வந்தார், என்ன வேணும்பா உனக்குன்னு கேட்டார். என்ன பிறப்பில்லாத நிலையும் உம்முடைய திருவடியை என்றும் விலகாத நிலையும் தேவரீர் தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கணும். இத்தனைக்கு தேவன், தக்ஷன் வந்து தேவன் தானே, பிரம்மாவோட புள்ள, சிறுவிதின்னு பேரு அவனுக்கு. அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? உன்னை யாரெல்லாம் வந்து வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் என்னையும் வந்து வணங்க வேண்டும். இதுதான் விண்ணப்பம். உன்னை யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் என்னையும் வந்து வணங்கணும். சுவாமியை பார்த்தார், சரி இன்னும் வேகணும் அப்படின்னு நினைச்சாரு. இல்லை இன்னும் வேகணும்னு நினைச்சா அடுப்புலேயே வச்சிருவாங்க இல்லையா? வெந்திரிச்சுன்னா தானே இறக்கி வைக்கணும். நம்மளாம் இன்னும் இறக்கி வைக்கல, அடுப்புல தான் வச்சிருக்கிறாங்க. நம்மள வெந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி இது இன்னும் வேகணும் போல இருக்கு அப்படின்ட்டு, சரிப்பா எல்லாம் என்னை வணங்குறவங்களெல்லாம் உன்னை வந்து வணங்கணும்னா நான் என்ன பண்ணுறது, ஏதாவது ஜீவ போட்டுமா அதுக்கு, அதாவது என்னை வணங்குறவங்கெல்லாம் போய் தட்சணை வணங்கிட்டு வாங்கன்னு போடணும். அதெல்லாம் இல்லை சாமி, அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு. என்ன வழி சொல்லு அப்படின்னார். சிவபெருமான் கேட்டவொன்னு சொன்னா, அது ஒன்றும் இல்லை, உன்னுடைய பார்வதி உமாதேவி இருக்கிறாள் இல்லையா, அவளை வந்து உன்னுடைய தேவியை எனக்கு மகளா கொடு, எனக்கு மகளா வந்து அவள் பிறகட்டும். மகளா வந்து பிறந்தா எல்லாரும் என்னை வந்து வணங்குவாங்க. ஏன்னா மகளா வந்து பிறந்தா நீயே என் வீட்டுக்கு முதல்ல வந்தாகணும், பூண்டு கேட்டுக்கிட்டு. சக்தி வேணுமே, அதனால உன்னை முதற்கொண்டு எல்லாரும் என் வீட்டுக்கு கதவை தட்டுவாங்க, எல்லாரும் வருவார்கள். அதனால எல்லாரும் என்னை வணங்க வேண்டும், நீ வரந்தான்னு. சாமி என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்னைக்குமே யாருக்கிட்டையும் எதையும் இல்லைன்னு சொல்ற பழக்கம் நம்ம சாமி கிடையாது. எதையும் இல்லைன்னு சொல்ற சாமி பழக்கம் கிடையாது. அது ஒன்னு சரின்னுட்டார், சரிப்பா அப்படியே ஆகட்டும்னார். ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அதுல நிறைய லூப்பு ஹோல்ஸ் இருக்கு அவங்க கேட்டதுல. எதுலையாவது உள்ள மாட்டுவாங்க அப்படின்ட்டு அவரு சரின்னுட்டார். அப்ப அதுதான் சொல்லுகிறார்,
தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி மனம் நின்பால் நிற்கிறதுக்கு காரணம் அது. எல்லாரும் என்ன தொழணும்னு எதிர்பார்ப்பாங்களாம். எனவே வானவர்கள் வாழ்த்துவது, வானவர்கள் மனம் நின்பால் தாழ்த்துவது ரெண்டையும் சொல்லுகிறார். அவங்க உங்ககிட்ட மனசு வைக்கிறதுக்கு காரணம், உன்னை வணங்குறதுக்கு காரணம் வானவர்கள் வாழ்த்துவதும் வானவர்கள் மனம் நின்பால் தாழ்த்துவதும் எதற்குன்னு கேட்டா, தாம் வாழ்வான், தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி தாம் வாழ்வான். தம்மை எல்லோரும் தொழ வேண்டி தாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி தாம் வாழ்வான். இதுக்குதான் அவ வேண்டுகிறார்கள் தேவர்கள். அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா என்ன சொல்றது, பச்சையா சொல்லிட்டாரு. ஒன்னும் மறைச்ச விதத்துல சொல்லல, பிராங்கா சொல்லிட்டாரு. தேவர்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் நமக்கு வந்துடும் இதுக்கப்புறம். அவரு அப்படி என்ன காரணம், எந்த தேவனையும் கும்பிடாதன்றார். எந்த தேவனையும் கும்பிடாத, நவகிரகத்தில் இருக்கிற யாரையும் கும்பிடாத, எந்த பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாக இருக்கிற எவனையும் கும்பிடாது. இந்திரனை கும்பிடாத, பிரம்மனை கும்பிடாத, திருமாலை கும்பிடாது. எல்லாரையும் ஒன்னாதான் குரூப் சேர்த்து சொல்லுகிறார். ஆனால் பெருமானே அவர்கள் எப்படியோ வேண்டிக்கிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி இல்லை. ஆனால் நாயடியேன் என்ன வேண்டுகிறது தெரியுமா? நாயடியேன் என்ன, நான் வேண்டுறது என்னன்னா, எனக்கு பதவி உயர்வு வேணும் என்றோ, எனக்கு செல்வங்கள் வேண்டும் என்றோ, எல்லோரும் என்னை வணங்க வேண்டும் என்றோ நான் வேண்டலை. நான் ஒன்று வேண்டுற சாமி, இந்த பாழ்த்த பிறப்பை அறுத்து விட்டுரு சாமி, இந்த பிறப்பை நீக்கிடு சாமி. பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் நாயடியேன். இந்த பிறப்பு போது சாமி, வேண்டாம். இனிமேலும் பிறந்து வருதல் வேண்டாம். யானும் உன்னை பரவுவனே நாயடியேன். நாய் போன்ற அடியேன் தலைவனை வேண்டி நிற்பது நான் என்ன என்று கேட்டால், பெருமானே எமக்கு தேவரீருடைய திருவடியே வேண்டும். நான் பிறப்பிலே உன்னை விட்டு விலகி நிற்கிறேன். அந்த விலகல் இல்லாமல் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான். எப்படியாவது பிறப்பு அறுத்துரு. எப்படி அறுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, உனக்கு தான் தெரியும். என்னென்ன செஞ்சு வச்சிருக்கிறேன்னு தெரியல. பிறப்பு அறுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்து வைத்திருக்கிறோம், என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அவனுக்கு தான் தெரியும் இந்த காம்ப்ளிகேஷன்லாம். ஆனால் ஒன்று தெரிகிறது, இந்த பிறப்பு மீண்டும் மீண்டும் பிறப்பு துன்பத்தை தரும் என்பது தெரிஞ்சு போச்சு. இந்த பிறப்பு இல்லாமல் இன்னொரு பிறப்பு வந்தால் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே உடையென்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு இந்த அம்மா கேட்ட மாதிரி பிறப்பு இருக்கக்கூடாது சாமி. எப்படியாவது நீங்கள் நான் அதுதான் கேட்குறேன். தேவர்கள் என்ன வேணா கேட்டுட்டு போகிறாங்க, அதை பற்றி இல்லை. சூழ்த்து மதுகரம் முரலும் வண்டுகள் மொய்க்கின்ற கொன்றை மாலையை அணிந்த எங்கள் பெருமானே, தாரோயின தார்ன மாலை, மாலை அணிந்தவனே, ஒரே ஒரு கோரிக்கை தான் சாமி, எனக்கு தேவரே செய்ய வேண்டியது, பாழ்த்த பிறப்பு அறுத்திட வேண்டும். பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. சூழ்த்து மதுகரம் முரளும் தாரோயை நாயடியேன், பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. வானவர்கள் வாழ்த்துவது மனம் நின்பால் தாழ்த்துவது, தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி தாம் வாழ்வான். ஆனா நாயடியேன் அப்படி அல்ல. நாயடியேன் பாழ்த்த பிறப்பறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. பெருமானே, உன்னை நான் வேண்டி துதித்து நிற்பது, இந்த பிறப்பு இதோட போரும். இந்த பிறப்பிற்கு பிறகு பெருமானே உம்மை பிரியாத அந்த நிலை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டு நிற்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 3 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். வருகிற வியாழக்கிழமை நாம் மீண்டும் சிந்தித்து மீதம் இருக்கிற 4 பாடல்களையும் நாம் சிந்திப்போம் என்று சொல்லி, அடியேன் திருவருட்பயன் என்கிற நூலுக்கு எளிய உரை எழுதியிருக்கிறேன். அந்த உரை வேணுங்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை செய்திகளை அது
எளிய முறையில் விளக்குகிறது. அது 75 ரூபாய். அது வேணுங்கிறவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்கள் சந்தாதாரராக ஆக வேண்டும். அதில் அற்புதமான செய்திகள் எல்லாம் வருகிறது. அதில் இருக்கக்கூடிய கட்டுரைகளுக்கு உங்களால் ஏதாவது ஸ்பான்சர் பண்ண முடியும்னா அதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் பூர்த்தி செய்து நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடி பணிந்து வேண்டிக் கொள்ளேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.